எல்லாராலையும் பாட முடியாது. ஒருத்தர் பாட்டு பாடுறார். ஓவியம் வரைகிறது எல்லாத்தாலையும் வரைய முடியாது, ஒருத்தர் ஓவியம் வரைகிறார். சிற்பம் செய்வது எல்லாத்தாலையும் செய்ய முடியாது, ஒருத்தர் சிற்பம் செய்கிறார். அதுபோல் ஒரு மாபெரும் விருட்சம் இருக்குமேயானால் கிளைகள் இருக்கின்றன, இலைகள் இருக்கின்றன, மலர்கள் இருக்கின்றன, பூக்கள் இருக்கின்றன, காய்கள் இருக்கின்றன, கனிகள் இருக்கின்றன, அந்த நடுத்தண்டு இருக்கிறது, வேர் இருக்கிறது. வேராய் இருப்பது அத்வைத்தம். கிளையாய், இலையாய், காயாய், கனியாய், மலராய் எத்தனையோ தத்துவங்கள் பூத்திருக்கும். ஆனால் வேராய் இருப்பது அத்வைத்தம் தான் என்ற ஒரு. அப்போ வேர் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் மரம்னு சொல்ல முடியுமா? கிளை மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் மரம்னு சொல்ல முடியுமா? இவையெல்லாம் சேர்ந்துதான் இந்த பிரபஞ்சம். ஆகவே அந்த ஞானத்தோடு நம்ம இருக்கணும்.